ஹாய், வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக நம்ம கதை சொல்ல போகிறோம். நீங்கள் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் செல்வர் ஒருவர் இருந்தார். தன்னை போன்ற அறிவு கூர்மை உடையவர் யாரும் இல்லை என்று நினைத்தார். அவர் ரொம்ப பெருமையாக அவரே நினச்சிக்கிட்டார். தன்னை சந்திப்பவர்களிடமெல்லாம் என்னை போன்ற அறிவும் அனுபவமும் நிறைந்தவர் யார் இருக்கிறார்கள், எந்த சிக்கலையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று பெருமை பேசினார். அதிக கர்வமும் கொண்டார். அந்த ஊரில் இருந்த உழவன் ஒருவனுக்கு பணம் தேவைப்பட்டது. அவரிடம் வந்தான் அவன். உழவு வேலைக்கு 4 பொற்காசுகள் தேவைப்படுகிறது, கடனாக தாருங்களேன், அறுவடை முடிந்ததும் திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். நேர்மையானவன் இவனுக்கு பணம் தரலாம் என்று நினைத்தார் அவர். அவன் கேட்ட பொற்காசுகளை கடனாக தந்தார். குறிப்பிட்ட காலம் முடிந்தது. கடனை திரும்ப கேட்க நினைத்த அவர் உழவனின் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது உழவன் அங்கே இல்லை. அவனின் 12 வயது மகன் வாயிலில் நின்றிருந்தான். உன் தந்தை எங்கே என்று அவனை கேட்டார் அவர். இந்த செல்வர் தன்னை பற்றி பெருமைப்பட்டு கொள்வார் என்பதை அறிந்திருந்தான் அவன். ஐயா, உங்கள் கேள்விக்கு நான் தெளிவாக பதில் தரவா அல்லது புதிராக பதில் சொல்லட்டுமா என்று கேட்டான். புதிராகவே பதில் சொல் என்றார் அவர். நான் சொல்லும் புதிரை உங்களால் விடுவிக்க இயலாவிட்டால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவன். மழலை குரலில் அவனை ஏற இறங்க பார்த்தார். என்னால் கண்டுபிடிக்க முடியாத புதிரை இந்த சிறுவனா போட போகிறான்? என் அனுபவத்திற்கு முன் இவன் தூசி என்று நினைத்தார். தம்பி, நான் எந்த கேள்வி கேட்டாலும் புதிராகவே நீ பதில் சொல் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியாத ஒவ்வொரு புதிருக்கும் 1 பொற்காசு தருகிறேன். உன் தந்தை எங்கே என்று கேட்டேனே, அதற்கும் புதிராகவே பதில் சொல் என்று சிரித்தபடியே சொன்னார். ஐயா, நைந்து போன பழைய வேலியை என் தந்தை சரி செய்ய வேண்டும். அதற்காக புதிய வேலியை உடைத்து எடுத்து வர போயிருக்கிறார் என்றான் அவன். அவனுடைய மழலை குரலில்